வணக்கம். நடக்கின்ற நடப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விஜய் தேர்தல் நேரத்தில் ஏன் உயிரை வாங்குற, சேலம் பக்கத்தில் ஒரு தொகுதி இருக்குது, அதை விட்டு நாளில் வெளியில் வர முடியாது, நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம், டிஎம்கேவோ நாங்களும், நீ என்ன சக்கன்னு உள்ளே வந்து ராவடி பண்ணிகிட்ருக்கிற. அது மாதிரி ஒரு கடைசி நாள் அன்றைக்கி ஒய்எம்சியில் ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஆள் உள்ளே பூந்து கச்சன்னு அவர் என்னோட இருந்தவர் தான் ஏதோ கண்ணாபின்னான்னு பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் புரிய மாட்டேது அவர் பண்ணுறது. நேற்றுக்கு புதுசாக இது கிளம்பிச்சு, நானும் வேடிக்கை பார்க்குறேன். அதை வச்சு அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரொம்ப நாள் அவர் டிவியில் வரல, ஏன்னா வர்றதே தொழிலாக வச்சுருந்தார். வேறு யாரும் இல்லை, பழைய நண்பர் டிடிவி தினகரன் தான். அந்த அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரு, காமராஜை லெட்டரை மிஸ்யூஸ் பண்ணி ஆளுநர்கிட்ட போய் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. வர ஆளுநர் பூரா தலைவலியாக இருக்குது நமக்கு. ஒரு ஆளுநர் 2 ஆளுநர் இல்லை. வித்யாசாகரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் காணாமல் போனார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர ஆளுநர் 2 ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜாக இருப்பார். ஏன்னா அப்போ தான் தப்பிச்சு ஓட முடியும். அது மாதிரி அவங்க சின்னமன்ற சசிகலா சைன் பண்ணி முதலமைச்சராக ஓத்து எடுக்கிற நேரத்தில் காணாமல் போய் அது எப்படி ஜட்ஜ்மெண்ட் இப்படி வருதுன்னு தெரியும்னு சந்திரபாபு நாயுடே கேட்டார். இப்போ பிஜேபியில் இருக்கார் கூட முன்னாள் முதலமைச்சர் கேட்டார், இது நடந்ததா இல்லையா, நம்ம முதலமைச்சர் இப்பயும் முதலமைச்சர் அவர். அப்போ அந்த வித்யாசாகர் அதை பண்ணார். இன்னொருத்தர் வந்தார், 2 பேர் கையை சேர்த்து வச்சு இணக்கமாக போங்கன்னு அந்த வேலையை பார்த்தார், புரோக்கர் வேலையை. இந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு, 3 ஸ்டேட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதம மந்திரியாக எண்ணிக்கையே இல்லை, 168 சம்திங் இது. அப்போ கூப்பிட்றாரு அவரை, வாங்க ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு. இதே கான்ஸ்டிடியூஷன் அது ஒத்துக்குது. அப்புறம் தேவேந்திர பட்நாயக்கை மகாராஷ்டிராவில் கூப்பிட்றாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஃபுல் கோரம் இல்லை அவர்கிட்ட, அது நடந்தது. அப்போது எடியூரப்பா கர்நாடகாவில் தனியாக மெஜாரிட்டி நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி அங்கேயும் பாதிக்கு பாதி இல்லை கிளைம் பண்ணுறாரு. இவங்க கூப்பிட்டுட்டாங்க. உடனே ஜேடிஎஸ் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து கோர்ட்டுக்கு போனாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது விடிய விடிய கேஸ் நடந்தது. காலையில் அடித்து உடனே நிரூபிக்க சொன்னாங்க. மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல, அது வேறு விஷயம். ஃப்ளோரில் நிரூபிக்கிறது தான் ஃப்ளோர். அதை நிரூபிக்க சொல்லி கஷ்டம் உனக்கு என்ன இருக்குது, கவர்னருக்கு கரெக்டாக 118 கொண்டு வா, இல்லைன்னா முடியாது. 117 கொண்டு வந்தாலும் முடியாது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, மாண்புமிகு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், கூப்பிடுங்க ஆட்சி இருக்கட்டும், தொடரட்டும் ஆட்சி அப்படிங்கிறது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். இப்போ சொல்லி அவர் விட்டுட்டார். ஆனால் நம்ம பழனிசாமி யார் காலாவது கிடைக்குமா, அப்போ சசிகலா கால் ஃப்ரீயாக கிடைச்சிது தவழ்ந்து போய் விடுறதுக்கு. இப்போ ஸ்டாலின் கால் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த உதவி வாங்கி போகிறதுக்கு. இந்த சுச்சுவேஷனில் இந்த ட்ராமா 3 நாளாக போயிட்டுருக்கா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி. என்ன கேட்குறீங்கன்னா, திடீர்னு போகிறார் யாரை பார்க்குறதுக்கு, ஆளுநரை பார்க்குறதுக்கு. ஆளுநருக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள், யார் வேணாலும் போய் ஆளுநரை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆளுநருக்கு இது இல்லை, என்ன இவங்க வரணும் அவங்க போகணும், பார்ட்டி லீடர்லாம் கிடையாது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. உள்ளே போயிட்டு எங்கள் எம்எல்ஏவை காணான்றார். மிக ஒரு அருமையான மனிதர் காமராஜ், எஸ்கே காமராஜ். அவர் கட்சியில் மிஞ்சி இருக்கின்ற ஒரு 3-4 பேர்த்தில் அவர் ஒருத்தர். எல்லாம் போயிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுக்கிக்கிட்டே என்னால் போக முடியும். எல்லாம் போயிட்டாங்க. ஆரம்பமே புகழேந்திய நாஞ்சில் சம்பத்தும் எல்லாம் முடிஞ்சாச்சு, ஒன்றுமே இல்லை அங்கே. அப்போ மிஞ்சி இருக்கிற ஒரே ஒருத்தர், ஒரு விசுவாசமாக அங்கே இருந்தவர் எஸ்கே காமராஜ். அவர் என்னோடய நண்பர். நான் ஏன் மீடியாவை இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் அவர் பேசுகிறத வெளியே சொல்ல விரும்பலை, நாகரிகமாக இருக்காது. இங்கே பாருங்கள், எஸ்கே காமராஜ் என்னுடைய செல் நம்பர், அது 944. இந்த நம்பர் அடிச்சிங்கன்னா வரும், காமிக்கிறேன், எடுத்து ஒரு ஷீட் வேணால் தரேன். அதில் பாருங்கள், அவுட் கோயிங் கரெக்டாக 7:21 என்கிட்ட 1 மினிட் 2 மினிட்ஸ் பேசியிருக்கார். நேத்தி காலையில் அவரே பேசுகிறார், நேத்தியே பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் தான் ஃபோன் பண்ணேன், விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். இங்கே பேப்பர்லாம் வருது, டிவியில் வருதுன்னா என்ன நீங்கள் அங்கே போக போகிறீங்களான்னு கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஒரு இடத்துல இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே இருக்க சொல்லியிருக்காங்கன்னா நான் அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் வேறு நம்பரில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். நல்லா கேளுங்க, ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வேறு நம்பரில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது பேசுனது சொல்லக்கூடாது. டிடிவி தினகரனால எனக்கு வேறு வழி இல்லை.
அந்த நண்பர் என்னை மன்னிக்கிறேன். ஏன்னா அவர் நம்பிக்கையோடு என்கிட்ட பேசுனது. அவர் டிவி கேக்கு போகிறதுக்கு டிசைட் ஆகிட்டாருங்க, முடிவு பண்ணிட்டார். என்டிஏ கூட்டணி அவர் வந்து இந்த டிடிவி தினகரன் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தா நான் உடனே தூக்கு போட்டுக்கோ நான் அவர்கிட்டலாம் போய் சேர முடியுமான்லாம் ஒரு நேரத்தில் பேசினார்ல. அந்த ஆதரவோடு நின்ன அந்த எஸ்கே காமராஜ் அங்கே இருக்கிறது வேணான்னு முடிவு பண்ணி டிவிகேவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி பேசின டைம் டியூரேஷன் தான் இது. அவருடைய என்ன நாளங்கள் அப்படி இருந்தது. இவரோட பயணிக்க விரும்பலை, இவரோட யாரும் பயணிக்கவே முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், டிடிவி தினகரனை எப்படி நீ வந்து சொன்ன, நீ வந்து எம்எல்ஏ வந்து காணாமல் போயிட்டார், ஃபோனே எடுக்கலைன்னு. இங்கே பாரு, நான் அடித்தேன், ஒன்றில் வந்து அவர் எடுக்கலை. முதல்ல என்கிட்ட பேசினார், அப்புறம் நேற்று ராத்திரி அடித்தேன், ரிங்கிங் சவுண்டோடு என்கிட்ட இருக்குது, அவர் ஃபோன் எடுக்கலை. இதுதான் உண்மை. அப்போ ஏன் நீ கவர்னர்கிட்ட போனேன்? சரி போனேன், ரைட். எங்கள் அப்பா குதிர்குழு இல்லைன்னு எப்படி மாட்டிக்கிட்டேன் தெரியுமா நீ? இப்போது தினகரன் எப்படி மாட்டிக்கிட்டுன்ற கதையை தமாஷை கேள்வி சொல்கிறேன். நான் போயிட்டு ஆட்சி அமைக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்க வேண்டும்னு ஒரு லெட்டர் எழுதி அதில் பாருங்கள் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி எஸ்கே காமராஜ் கையெழுத்து போட்டிருக்காரு. நீ காமிக்கிறேன் அந்த எஸ்கே காமராஜினுடைய கையெழுத்து சரியாக டேலி ஆகலை. அது நீ அடித்து இன்னும் தெரியாது, அதை ஃபேரன்சி லேபுக்கு அனுப்பிச்சா தான் புரியும். ரைட், அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அடுத்த முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துடுவார்னு? அதுக்கு அவர் ஏதோ காரணம் சொல்கிறாரு. அவர் சப்போஸ் ஆட்சி அமைக்காமல் போனால், நீ ஆட்சி அமைக்காமல் போனால் யார் ஆட்சிக்கு வரணும்? 69 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எதிர்கட்சிக்கு வரணும். அதுதானே ஜனநாயகம், டெமோக்ரஸி. நீ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நீ சேர்ந்துருக்க எடப்பாடி பழனிசாமி எப்படி உள்ளே புந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார்? அப்போ டிவியில் வந்தது உண்மையா? பின்னிருந்து டிஎம்கே பேக்கப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அது இல்லைன்ட்டார் முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லிடுச்சே. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் பாராட்டுறேன். சண்முகம், அதுக்கு பின்னாடி அவங்க 2 பேரும் இடது கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்டுடைய தலைவர் சொல்லு வீரபாண்டியன், அப்புறம் பாலகிருஷ்ணன், 1 1 2 3 பேரும் என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. தோழர்கள், மனதார நெஞ்சார பாராட்டுகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை. மக்கள் முன்மொழிந்தார்கள், நாங்கள் வழிமொழிகிறோம். ஆகவே வேறு வழி இல்லை, வேறு இந்த நேரத்தில் இதுதான் சரியாக அமையும். ஆகவே நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தருகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? அவங்க கூட்டணியும் விடலை. இங்கே ஆதரவு கொடுக்கலன்னா இந்த ஆட்சி போய் தெருவில் நிற்கும். மக்கள் ஓட்டு போட்டு ஜனநாயகத்தை வாழ வைக்க வேண்டும், இல்லைனா மர்டர் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஆகிடும். அப்படிங்கிறது மிக தெளிவாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் கோடிட்டு காண்பித்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இந்த மாதிரி நான் வந்து பிரச்சாரத்துக்கு போல, நான் வந்து விஜய் அவர்கள் பின்னாடி அப்போ நிற்கலை போல. ஆனால் மக்கள் பெருவாரியாக 34% ஓட்டு போட்ட பின்னாடி ஒரு தினகரன்ற புரோக்கரை வச்சுக்கிட்டு இவர் போவாராம், ஆளுநர் இவரை பார்ப்பாராம், ஒரு எம்எல்ஏ காணாமல் போவாராம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிடச்சிருவாராம். நான் இப்போ பிரச்சனை சொல்கிறேன், இந்த காமராஜுக்கு போலீஸ் பாதுகாப்பு இமீடியட்டாக வழங்கணும். எனக்கு தினகரனை அணுவாக தெரிஞ்ச ஒரே ஆள் புகழேந்தி தான், வேறு எவனும் இருக்க முடியாது. கூட இருந்த ஜனாவாக இருக்கும். எனக்கு தெரியும் தினகரனை. அந்த ஆளை கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் வீட்டில் வச்சு அசிங்கமாக பேசி, அவன் குடும்பத்தையும் சேர்த்து பேசி பயங்கரமான மிரட்டலை விட்டுருப்பாருங்கிறது எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவருக்கு ஒரு தடவை மோதலாச்சு. சாமி இருந்தார், அந்த சாமி இறந்துட்டார், எக்ஸ்எம்எல்ஏ. என்ன பொழப்பு இதெல்லாம்? ஹார்ஸ் ரைடிங் நடக்குதா? எங்கேப்பா ஹார்ஸ் ரைடிங் நடக்கும் சொல்லு? ஒரு எம்எல்ஏ வச்சு ஹார்ஸ் ரைடிங்கிறியே. 18 பேரை நம்ம இது கூட்டு போனோமே கூர்க்குக்கு. 18 எம்எல்ஏ தூக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. நீ தானே அப்போ சொல்லி எல்லாம் கூட்டு போய் வச்சுக்கிட்டு புகழேந்தி பத்திரமா பார்த்துக்கோங்க, யாராவது எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு சொல்லி இதே பழனி பக்கத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு செந்தில் பாலாஜியும் போலீஸ் தேடிட்டு வந்துடுச்சு. காப்பாற்றுறவங்க புகழேந்தி. அந்த ரிசார்ட் ஓனரை வச்சுக்கிட்டு உள்ளே உட்கார வச்சு தெரியாமல் வெளியில் கொண்டு போனோம். அதுக்கு பேர் என்ன ஹார்ஸ் ரைடிங் இல்லையா? ஆட்சி அமைக்கிறதுக்காக போயஸ் தோட்டத்தில் உட்கார வச்சு எம்எல்ஏவை கூட்டு எத்தனை கோடி கொடுத்தீங்க? ஹார்ஸ் ரைடிங் இல்லையா? அதுக்கு பின்னாடி ரிசார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி உட்கார வச்சு ஆட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தலைமையில் ஏற்றிக்கிட்டு
அன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து காலில் விழுந்தப்போ எத்தனை கோடி கொடுத்தீங்க? ஹார்ஸ் ரைடிங் இல்லையா? வெக்கம் இல்லை உனக்கு? நீலாம் வந்து ஹார்ஸ் ரைடிங் முகத்தை பாருங்க, நேற்று எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு தான். இது ஒரு போலியான சிரிப்பு, உண்மையான சிரிப்பு இல்லை. நீங்கள் நானும் சிரிக்கிற சிரிப்பு இல்லை. இந்த மாதிரி கேவலமாக ஒரு நியூஸ் வேணும், ரொம்ப நாளாக டிவியில் வரலன்றதுக்காக உங்களுடைய முகத்தை காமிச்சு இந்த மாதிரி மற்றகமான வேலையை பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கையெடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். நான் நடவடிக்கை நீ எடுக்காத, நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இது கையெடுத்து யாருது? எஸ்கே காமராஜை தடுத்தது யார்? மிரட்டினது யார்? காமராஜை ஃப்ரீயாக விடுன்றேன் நான். ஏன் ராத்திரியோட ராத்திரியாக அவரை வர சொல்லி மிட் நைட்டில் எடுத்துகிட்டு மிரட்டிட்டு அலையிறேனி? சுதந்திரமாக விடுப்பா, ஒரு எம்எல்ஏ தானே வச்சுருக்க, போனால் போகட்டும். இந்த நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். யார் முதல்வராக வர வேண்டும் என்று மெஜாரிட்டி நினைக்கிறதோ அவர்கள் முதல்வராக வர வேண்டும். அதுக்கு ஒரு கவர்னரு, அந்த கவர்னருக்கு இந்த ஆள் இந்த வேலையை பண்ணி சலுகையை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை பண்ணால் நாளைக்கு ஒரு நாள் தள்ளிட்டா நாளைக்கு பிரசிடென்ட் உள்ள கொண்டு வந்துடலாம். பண்ணி பாருங்கள். நான் பொதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நீ உனக்கு தைரியம் தில் இருந்துச்சுன்னா நீங்கள் விஜயை நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ண விடாமல் பண்ணுங்கள். தேர்தல் வரட்டும். 200 சீட்டுக்கு கம்மி வந்துட்டா நான் அரசியலை விட்டுறேன். அங்கே ஒரு ஆள் சொன்னான் 10 சீட்டுக்கு மேலே வந்தால் நான் அரசியலை விட்டுறேன்னு. இப்போ மன்னிப்பு கேட்டார் அவர். இது மாதிரி ஒரு மற்றரகமான செயலை, இது தினகரனுக்கு கைவந்த கலைங்க, இன்றைக்கி நேர்த்தி இல்லை. ஆகவே தினகரன் பேசுவதெல்லாம் பொய், சொல்லுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் பொய். அந்த எஸ்கே காமராஜ் என்கின்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அந்த தொகுதியில் வென்றிருப்பதற்கு அவருடைய செல்வாக்கு காரணம், அவருக்கு தினகரன் காரணம் அல்ல. தினகரன் பேரை சொன்னால் ஒரு 500 ஓட்டு வந்திருக்குமோ தெரியாது. தனியாக நின்று அவர் வெற்றி பெற்றார். ஆகவே நான் இதை அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னுடைய எவிடன்ஸ் இப்போது நான் காமராஜிட்ட பேசுனது, அதை நான் சொல்ல விரும்பாதவன், எனக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் நான் விட்னஸ் பண்ணுறேன். இப்போது காமராஜ் எடுக்க தயாராக இருந்தார். இப்போ காமராஜ் வந்து இல்லைன்னு சொல்லலாம், நீ மிரட்டி வச்சுருக்க, கொஞ்சம் காமராஜ் ஃப்ரீயாக விட. கொஞ்ச நேரம் காமராஜ் ஆளுநர் மாளிகைக்கு தனியாக அனுப்பு, எல்லா யோகியத்தையும் தெரிஞ்சிடும். ஆளுநர் வந்தவுடனே காமராஜ் நீங்கள் போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பு. அப்போ காமராஜ் என்ன பண்ணுறாருன்றதை நான் பார்க்குறேன். ஆகவே தேவையில்லாமல் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அது இல்லைங்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யாது. ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடக்காத. நீங்கள் அப்படியே பெரிய உனக்கு என்ன, நீ காலில் விழுந்து உங்கள் சித்தி காலில் விழுந்து சிஎமான எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்க. அந்த ராஜ்யசபா உனக்கு கொடுக்கப்படுமோ முதுகில் குத்தப்படுமான்றது காலம்தான் போய் சொல்லும். அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு அந்த கேடுகட்ட வேலையெல்லாம் இந்த தினகரன் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்.